வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு. சரிங்களா, நம்ம ஊரில் அப்படின்னு பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது ஒன்று. அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேக வச்சு சாயங்காலம் ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவோம். பொதுவாகவே பனங்கிழங்கு சர்க்கரை நோய்க்கு நல்லது, அது நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும், அந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் பனங்கிழங்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, எதில் என்னென்ன சத்துக்கள் அதில் இருக்குது, நம்ம சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாமா, உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க எடுக்கலாமா, அதை விட முக்கியமாக மற்ற கிழங்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா, குச்சிக்கிழங்கு இருக்குது, சரிங்களா, சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, இந்த கருணைக்கிழங்கு இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பனங்கிழங்கு எப்படி, சரிங்களா, சூப்பராக டூப்பராக அது சரிசமமாக, இதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் விவரமாக பார்த்துருவோம். முதல்ல பனங்கிழங்கு அப்படிங்கிறது மற்ற நிறையா வகை கிழங்குகள் மாதிரியே இது ஒரு ரூட் டியூபர். அப்படின்னா என்னங்க, வேரில் இருக்கக்கூடிய ஒரு வகை கிழங்கு. ஸோ இப்போ பனம்பழம் காஞ்சு அது நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா அது குறுத்து விடுது இல்லைங்களா, ஸ்ப்ரவுட். அந்த ஸ்ப்ரவுட்லேருந்து அந்த வேர் பகுதியில் உருவாகக்கூடிய கிழங்கு தான் நம்ம பனங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை அறுவடை பண்ணி அதை வேக வச்சு சாப்பிட்றது நம்ம ஊரில் வாடிக்கையான ஒரு விஷயம். இதனுடைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு 100 கிராம் பனங்கிழங்கில் தோராயமாக உங்களுக்கு ஒரு 80லேருந்து 100 கலோரிகள் வரைக்கும் எரிசக்திகள் கிடைக்கலாங்க. ஒரு 20லேருந்து 22 கிராம் மாவுச்சத்து கிடைக்கலாம். ஒரு 3லேருந்து 5 கிராம் ஃபைபர் கிடைக்கலாம். மினிமல் அளவில் புரதங்கள் 1-2 கிராம் கிடைக்கலாம். பெருசாக கொழுப்பு அதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ இந்த பனங்கிழங்கு பயங்கரமாக சர்க்கரை நோயை குணப்படுத்தும், அது சாப்பிட்ட பயங்கர நோய்கள்லாம் குணமாகும், பயங்கர குளிர்ச்சி அப்படிலாம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இதனுடைய மற்ற கிழங்குகள் கூட நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துருவோங்க. அப்போ தான் இது எந்த இடத்துல நிற்குது, இது ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை மற்றது மாதிரி தானா அப்படிங்கிறது தெரியும். மற்ற கிழங்குகளோட கம்பேர் பண்ணும்போது பனங்கிழங்கை ஒத்த ஒரு தன்மை இருக்கக்கூடிய இன்னொரு கிழங்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண சர்க்கரைவள்ளி கிழங்கு. அதுவும் அதே மாதிரி தான், அதே அளவு கலோரி, அதே அளவு மாவுச்சத்து, மிதமான கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த அளவுக்கு வேகமாக சர்க்கரை அளவில் ஏற்றாது, ஒரு மிதமான லெவலில் ஏற்றும். கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது ஒரு 55லேருந்து 60%, ஒரு மிதமான மாவுச்சத்து அளவு கொண்டது. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருணைக்கிழங்கு அல்லது சேனைக்கிழங்குன்னு சொல்லுவோம். அது இன்னும் இதை விட கொஞ்சம் மாவுச்சத்து அதிகம். உங்களுக்கு 24 கிராம் அந்த மாதிரி மாவுச்சத்து இருக்கும். கலோரிகள் ஒரு 100லேருந்து 110 கலோரிகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அளவு நம்ம கருணைக்கிழங்கு, அப்புறம் இந்த சேனைக்கிழங்கு, பனங்கிழங்கு அதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னாலும் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகம் மற்றதெல்லாம் விட. ஸோ மற்ற கிழங்குகளை விட அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை கொஞ்சம் வேகமாக ஜீரணமாகி சீக்கிரம் சர்க்கரை அளவு அதிகப்படணும். பட் சர்க்கரை அளவு எல்லாத்துலேயும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப அதிகமாக மாவுச்சத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குச்சிக்கிழங்கு அல்லது கேப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். நம்ம அதுவும் காமனாக வேக வச்சு சாப்பிட்றது தான். குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா 100 கிராமில் 150லேருந்து 160 கலோரி இருக்குங்க. 35 கிராம் கிட்ட மாவுச்சத்து இருக்கும். அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஒரு 70-75%. ஸோ இருக்கிறதுலே அதுதான் அதிகம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கிறதுலையே இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற கிழங்குலேயே குச்சிக்கிழங்கு இருக்கிறதுலே மாவுச்சத்து அதிகங்கிறது தெரியுது. அதனால தான் கேரளாலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு உணவாகவே சாப்பிடுவாங்க. சரிங்களா, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கேரளா போனவங்க அதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அது ஒரு வேளை உணவாகவே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு மாவுச்சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ அது கொஞ்சம் ஹை கார்பு. அதுக்கு அடுத்த கேட்டகரி நம்ம இந்த சேனைக்கிழங்கு அதெல்லாம் சொல்லலாம். அது நம்ம தனியாக நிறைய சாப்பிட முடியாது, வாய் நம்மன்னு இருக்கும், அதை விட்டுருவோம். ஸோ ஸ்நாக்ஸாக சாப்பிடல குச்சிக்கிழங்கு ரொம்ப மாவுச்சத்து அதிகம். நம்ம நார்மலாக இதாக சாப்பிட்றதுல நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியலில் சேர்த்துவோம், அது கொஞ்சம் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்மளுடைய பனங்கிழங்கு இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் இதை குச்சிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேணால் உங்களுக்கு பனங்கிழங்கும் சர்க்கரைவள்ளி கிழங்கும் ஒரு மிதமான லெவலில் மாவுச்சத்து அளவுகளும் மிதமான லெவலில் சர்க்கரைவள்ளி அதிகப்படுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி நீங்கள் மாவுச்சத்து சார்ந்த உணவாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு இட்லி தோசையை கட் பண்ணிவிட்டு இது ஒரு 4 கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா அதை விட உங்களுக்கு ரைஸில் ஏறதை விட இதில் சர்க்கரை அளவுகள் குறைவாயிரும். எப்பவும் போல் ரைஸ் இதெல்லாம் எப்பவும் போல் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நல்லா ஸ்நாக்ஸாக நிறைய ஒரு 4-5 கிழங்கு உள்ளே தள்ளிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை அளவுகள் ஏற தான் செய்யும். ஸோ அப்படி சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் 1-2 சாப்பிட்லாம்.
மற்றபடி சர்க்கரை நோய் அதெல்லாம் இல்லாதவங்க இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா ஒரு கிழங்கோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? நிறைய கிழங்கு வந்து 100 கிராம் கூட இருக்காதுங்க. ஒரு அந்த எல்லாம் குச்சிலாம் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு 50 கிராம் தான் இருக்கும். ஸோ 2 கிழங்கு சாப்பிட்டாவே மொத்தமாகவே ஒரு 20 கிராம் மாவுச்சத்து தான் வருது, ஒரு 100 கலோரிகள். ஸோ நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஒரு சிப்ஸு, பஜ்ஜி, போண்டா அதுக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3 பனங்கிழங்கு சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ மற்ற அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பனங்கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். சக்கரை நோயாளிகள் அளவை பார்த்து சாப்பிட்ணும். எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு நினச்சா மாவுச்சத்தை ஏதாவது சாப்பாடு, இட்லி, தோசை கட் பண்ணிட்டு இது ஒரு வேலையை வேணால் சாப்பிட்லாம். இது நான் சொல்கிற ஒரு நல்ல டிப்ஸு. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி இது பயங்கரமான குளிர்ச்சியை தரும், சர்க்கரை அளவுகளை பயங்கரமாக குறைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்ங்க. அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது எந்த லெவலில் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அரிசி அதெல்லாம் விட டெஃபினட்டாக இதில் மாவுச்சத்து கம்மி. ஈவன் குச்சிக்கிழங்கு அதெல்லாம் விட இதில் மாவுச்சத்து கம்மி. ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிகரான ஒரு மாவுச்சத்தை கொண்டது. ஸோ மிதமான அளவில் தாராளமாக அனைவரும் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு அருமையான இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்.